மும்பையிலே கச்சேரி ஒன்று நடைபெற்றுக் கொண்டது. அந்த பாடல் கச்சேரிக்கு அநேக மக்கள் வந்திருந்தார்கள். பலர் பலவிதமான உடைகளை உடுத்திருந்தார்கள். ஒரு இளைஞர் மட்டும் தன்னுடைய உடையிலே வித்தியாசமான ஒரு காரியத்தை செய்திருந்தார். அவருடைய டிஷர்ட் பின்னாலே QR கோட் போடப்பட்டிருந்தது. அதிலே கவர்ச்சிகரமான வாசகம் பொறிக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்த உடனே எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அதிலே ஜோடி தேடலுக்கு மட்டும்தான் அந்த QR கோடு தேவை என்று போடப்பட்டிருந்தது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அதனுடைய QR கோடை பார்த்தால் ஒரு ஜோடியை தேடுகிற இளைஞனாக அவன் இருந்தான். யார் திருமணத்துக்காக ஆயத்தமாகிறார்களோ அதற்கு இந்த இளைஞனை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்ற அந்த செயலியானது கொண்டு சென்றது. இன்றைக்கு இளைஞர்கள் நல்ல ஒரு பெண்ணை தேட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பெண்கள், இளம் பெண்கள் நல்ல ஒரு கணவனை தேட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ரெண்டு பேருக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல ஒரு திருமணத்தை பெற்று திருமண வாழ்விலே ஒரு நல்ல ஒரு கணவனை மனைவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுறார்கள். ஆனால் ஒரு உண்மை என்னவென்றால், நல்ல கணவனை மனைவியை மட்டும் தேடினால் போதாது. நல்ல கணவனாக நல்ல மனைவியாக வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு திருமணமாகறதுக்காக அநேகர் தேடுகிறார்கள் மணமகனை மணமகளை. ஆனால் திருமணம் பண்ணின பின்பு அவருடைய வாழ்க்கையை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது. கடினப்பட்டு தேடின மனைவி, கடினப்பட்டு தேடின கணவனை தக்க வைத்துக் கொள்ள தெரியவில்லை. ஒரு முறை ஒரு குடும்பம் வெளியே சுற்றுலாவுக்காக சென்றது. அந்த சுற்றுலா போகிற இடத்திலே ஒரு இடத்திலே ஹெலிகாப்டரிலே சாகசங்கள் செய்ய விரும்புகிறவர்கள் இங்கே டோக்கன் பெற்றுக்கொள்ளலாம் என்று போடப்படுகிறது. அது டோக்கன் விலை அதிகமான விலை, ஏறக்குறைய 10,000 ரூபாய்க்குள்ள விலை. அந்த இளந்தம்பதிகள் பார்த்தார்கள். அந்த 10,000 கொடுத்து இந்த ஹெலிகாப்டரில் போகணுமான்னு யோசித்து அப்படியே திரும்பினாங்க. அப்போ அதில் இருந்த ஹெலிகாப்டர் ஓட்டுறவர் சொன்னார், வாங்க வாங்க, நீங்கள் போகண்டு ஆசைப்படுறீங்க அப்படிதானே, விலை அதிகமாக நினச்சிங்களா, கவலைப்படாதுங்க. ஒரே ஒரு கண்டிஷன், நீங்கள் இந்த ஹெலிகாப்டரில் ஏறிடுங்க. இந்த ஹெலிகாப்டரில் நான் பல சாகசங்கள் செய்வேன். சாகசங்கள் செய்யும்போது நீங்கள் சத்தம் போடாமல் அமைதியாக இருந்து விட்டால் நீங்கள் எனக்கு காசு கொடுக்க வேண்டாம். ஒருவேளை சாகசம் செய்யும்போது நீங்கள் சத்தமிட்டால் பணம் கொடுத்து விட வேண்டும். ஆளுக்கு 10,000 கொடுத்து விட வேண்டும் என்று சொன்னார். உடனே சிரித்து கொண்டு 2 பேரும் சம்மதித்தார்கள். ஹெலிகாப்டரில் ஏறினார்கள். ஹெலிகாப்டர் உயரமான இடத்துக்கு போனது. இப்பொழுது அந்த ஹெலிகாப்டர் அப்படியே டைவ் எடுத்து அங்கேயுமாக பல சாகசங்கள் செய்தது. ஒவ்வொரு முறையும் இப்படி சாகசம் செய்யும்போது உள்ளிருக்கிற இந்த பயணிகள் எல்லாம் கத்துவார்கள், கதறுவார்கள், சத்தமிடுவார்கள். ஆனால் சத்தமே இடவில்லை. அந்த விமானி எவ்வளவோ முயற்சி பார்த்தார். அவர் முயற்சியிலே இந்த நபர்கள் சத்தமிடவே இல்லை, அமைதியாக இருந்தார்கள். கடைசியாக விமானி தோற்று போய்விட்டார். கீழே இறங்கினது ஹெலிகாப்டர். இறங்கின உடனே அங்கே கணவன் இறங்கி வந்தார். இறங்கி வந்தோடனே கேட்டார், என்னையா நீ சத்தம் போடுங்கன்னு நினைச்சேன், நீ சத்தமே போடாமல் இருந்தீங்களே அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த கணவர் சொன்னார், எனக்கு ஒரே ஒரு கட்டத்தில் மட்டும் சத்தம் போடலான்னு வந்துச்சுது, ஆனாலும் அமைதியாக இருந்துச்சேன் காசுக்காக அப்படின்னாரு. எப்போயா அப்படின்னு சொன்னார். இல்லை, இந்த ஹெலிகாப்டரில் நீங்கள் டைவ் பண்ணும்போது என் மனைவி ஹெலிகாப்டர்லேருந்து கீழே வந்துட்டா, அப்போ சத்தம் போடலான்னு நினச்சேன், ஆனாலும் நீங்கள் ஏற்கனவே கண்டிஷன் போட்டிருக்கீங்களா, அதான் சத்தம் போடாமல் இருந்தேன் அப்படின்னு சொன்னார். அன்புக்குரியவர்களே, அநேக வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்கிறது. பணம் பணம் என்று ஓடி குடும்ப வாழ்வை இழந்து போய்விடுகிறோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, குடும்ப வாழ்வை கடவுள் கொடுத்த வாழ்க்கை, கடவுள் கொடுத்த துணை, ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை கற்றுக் கொடுத்தார். ஆகவே தேடித்தான் அலைய வேண்டும், இல்லை தேட வேண்டும். ஆனால் இறைவன் நமக்கென்று கொடுத்திருக்கிற துணைக்காக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தி வாழ வேண்டும். தேடிக்கொண்டே அழிவு மாத்திரமல்ல, கிடைத்த துணையை மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள்வோம். அதுதான் சந்தோஷமான வாழ்க்கை.